சார் நாங்க பண்றது எல்லாமே ஒரிஜினல் தேக்கு மரத்துல இருந்து தான் பண்றோம். இது எல்லாமே தேக்கு மரங்களா சார்? ஆமா சார், எல்லாமே தேக்கு மரம் தான். இது நான் கானா தேக்கு, நைஜீரியா தேக்கு, கொலம்பியா தேக்கு, இந்த 3 கண்ட்ரில இருந்து நாங்க வர வச்சு பண்ணி கொடுக்குறது சார். 100% கேரண்டி வாரண்டி. இந்த மரத்தை வந்து எப்படி கட் பண்றது இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். தேக்கு மரம் தான் பண்றது சார். கட் பண்ணிட்டு பிறகு எப்படி வரும்ன்றது அப்படியே லைவா பாத்துக்கோங்க சார். நம்ம தேவையானது ஸ்லாப் போட்டு வச்சிருப்போம் சார். எல்லாமே ஸ்லாப்ல போட்டு அடிக்க வச்சிருப்போம். தேவையான சைஸ் எடுத்து மறுபடியும் வேலை பார்க்கறது நம்ம வாசல் செலவு செஞ்சு கையில கொடுத்துருவோம் சார். அது கலர்ஸ்ல பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கும். நம்ம கடையில வந்து பெஸ்டா தான் பண்ணுவோம் சார். சார் இது மெயின் வாசகால் டோரு நம்ம கார்விங் பண்ணிட்டு டோர் கார்விங் வித் வாசகால்ல கார்விங் பண்ணிருக்கோம். ஓகே, எந்த டிசைன் வேணாலும் நீங்க பண்ணி தருவீங்க சார்? எல்லா டிசைன் நான் தான் சொல்றேன். 3000 டிசைன் வச்சிருக்கேன் சார். 2 கார்விங் மிஷின் வச்சிருக்கேன். 3000 டிசைன் வச்சிருக்கேன். 3000 டிசைன் எதோ ஒண்ணா சொல்லுங்க. 2 கண்ட்ரில இருந்து வர டேக்ல இருந்து தான் சார் பண்ணிட்டு இருக்கேன் நான். 2 மிஷின் இருக்கு சார். இதெல்லாம் தான் கார்விங் பண்ணி தரேன். அதனால தான் ரேட் வந்து பெஸ்டா தரேன் சார் நான். ஏன்னா உங்க சரௌண்டிங்லயே வந்து ஒரு 20 கடை 30 கடை இருக்கும் சார். நீங்க வந்துட்டு என் கடையை விட்டு நீங்க வெளிய போக முடியாது சார். அந்த மாதிரி தான் இருக்கும். பெஸ்ட் பிரைஸா தான் இருக்கும். 10 ரூபாய் பொருள் நான் சொல்லிட்டேன், அது 10 ரூபாய் தான் சார். நான் யூடியூப்லயே இப்படி பேசுறேன்னா அப்ப குவாலிட்டி கொடுக்கணும் சார். நான் குவாலிட்டி கொடுத்தா தான் இப்படி எல்லாம் பேச முடியும் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் சார். சார் இப்போ நம்ம ஷாப் வந்து எக்ஸ்ட்ரா எங்க சார் லொகேட் ஆயிருக்கு? சென்னை புத்தாகரம் சார். புத்தாகரம் சர்வீஸ் ரோடு, கமலம் நகர் சார். நம்ம ஷாப் நேம் சார்? சக்தீஸ்வரி ட்ரேடர்ஸ் சார். சார் நம்ம ஷாப்ல என்ன நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சார் மெயின் டோர், மெயின் வாசகால், மெயின் டோர் வாசகால், பெட்ரூம் டோர், பெட்ரூம் வாசகால், ஜன்னல் இதெல்லாம் பக்காவா பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே சார். அதாவது வந்து ஒரு டோர் சம்பந்தப்பட்ட ஏ டு வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து பொருளும் இங்க செய்யறோம் சார். வீட்டுக்கு தேவையான பொருள் தான் செய்யறோம். ஃபர்ஸ்ட் பூசு வேலைக்கு என்னென்ன தேவையோ அது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ண வேண்டியதா சார். அதுக்கப்புறமா டோருக்கு அப்புறமா மற்ற வேலை எல்லாம் பண்ணிடலாம் சார். ஓகே சார். அது என்ன நம்ம பிரைஸ்ல இருக்கு இன்னொரு மாடல்ஸ் பாத்துடலாமா சார்? கண்டிப்பா பார்க்கலாம் சார். சார் நான் டோர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பெட்ரூம் உண்டான டோரை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் சார். ஓகே. இது மைக்கா டோரு. இந்த மைக்கா டோர்ல பார்த்தீங்கன்னா எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு பாருங்க. அது கலர்ஸ்ல பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கும். நம்ம கடையில வந்து பெஸ்டா தான் பண்ணுவோம் சார். குவாலிட்டி எல்லாம் நல்லா பெஸ்டா இருக்கும். நம்ம இது வந்து பாத்தீங்கன்னாக்கா மெமரைன் டோர்னு சொல்லுவாங்க சார். இது அடுத்தது வந்து மெமரைன் டோர். அடுத்தது ஆயில் டோர். இது வந்து பாத்தீங்கன்னா பால்கனி சைட்ல தண்ணி கிண்ணி படுதுன்னா எதுவும் ஆகாதுன்றதுனால ஆயில் டோர் மெயினா பண்ணுவாங்க. அதனால அதையும் பண்றோம். இது மெமரைன் டோர் பெட்ரூம் பண்ணலாம். இந்த மாதிரி வெரைட்டிஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இதெல்லாம் 2000 ரூபாய் ரேட். 2000 ரூபாய்ல இருந்து நம்ம 4000, 4500, 5000 ரூபாய் வரையும் நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம் சார். அது எதுன்றது பார்த்து சொன்னீங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம் சார். ஓகே. ஆனா இது எல்லாமே வந்து பெட்ரூம் டோர்ஸ் தான். ஆமா, பெட்ரூம் டோர்ஸ் தான் சார். இது எல்லாமே பெட்ரூம் தான் சார். ஆனா இதுதான் டிசைன்ஸா? இது ஏதாவது வேற வரலாம் இருக்கா சார்? என்ன சார் டிசைன்ஸ் இதுதானா இல்ல வேற வேற டிசைன்ஸ்ல இல்ல இருக்கா சார்? சார்? கேட்டீங்கன்னாக்கா நம்ம பீடிங் டோர் அந்த மாதிரி எல்லாம் கேட்டீங்கன்னாக்கா அவைலபிளா இருந்துச்சுன்னா நம்ம பண்ணி கொடுத்துடலாம் சார். ஓகே. அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு வச்சிருக்கீங்க சார். இருக்கு, பண்ணி தரலாம் சார். நீங்க இது பிடிச்சிருந்தா இதுல இருந்து எடுத்துக்கலாம். இல்லைனாக்கா எதனா ஒரு டோர் சொன்னீங்கன்னாக்கா அந்த டோர் நம்ம வாங்கி பண்ணி கொடுத்துடலாம் சார். அதெல்லாம் பெட்ரூம் சார். இது மெயின் வாசகால் டோரு நம்ம கார்விங் பண்ணிட்டு டோர் கார்விங் வித் வாசகால்ல கார்விங் பண்ணிருக்கோம். வித் பார்டர் சைக்கும் கார்விங். இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம கார்விங் மிஷின் வச்சிருக்கோம். அப்படியே பாருங்க தெரியும் உங்களுக்கு. கார்விங் மிஷின் வச்சிருக்கோம். இதில் தான் கார்விங் பண்ண போறோம். பண்ணி தான் பண்றது. நம்ம வேற எங்கேயோ கார்விங்காக கொடுக்க வேண்டியது இல்ல. நம்ம 2 மிஷின் வச்சிருக்கேன் நான் இங்க. ஓ, நீங்களே எல்லாமே? ஆமா சார். 2 மிஷின் வச்சுக்கிறதுனால தான் சார் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஈஸியா சப்போர்ட் பண்ணுவேன். டைமிங்க்கு கொடுத்துருவேன் சார். எல்லாமே டைமிங் கொடுத்துருவேன். நீங்க இந்த வாசகால் அப்படியே பாருங்க பார்டரோட இருக்கும். இல்ல பார்டர் இல்லாம வேணும்னாலும் அப்படியும் பண்றோம். பெட்ரூம் வாசகால், டோர் வாசகால், ஜன்னல் எல்லாமே பண்றோம் சார். என்ன மரத்துல சார் பண்றீங்க சார்? எல்லாமே தேக்கு மரம் தான் சார். ஒரிஜினல் தேக்கு மரம் தான் சார். 100% வாரண்டி கேரண்டி எல்லாமே இருக்குது சார். இதுல சொல்றது என்ன சார்? நான் தான் சொல்றேன் தேக்கு மரம் தான் சார் பண்றது. அப்படி நீங்க கேட்டீங்கன்னா வேங்க மரமும் பண்ணி தரலாம். அது உங்க சாய்ஸா இருக்கும். வேங்க மரம் பண்ணலாம், படகு மரம் பண்ணுவேன். தேக்கு மரம் பெஸ்டா பண்ணிட்டு இருக்கேன் சார் நாங்க. ஓகே சார். வந்து சொல்லுங்க சார். வரும்போதே சொன்னீங்க நாங்க மேனுஃபேக்சர் பண்றோம் சார். மேனுஃபேக்சர் நம்மள்தே தான் சார். கடை வந்து பின்னாடி தான் இருக்கு. குடோன் வந்து பின்னாடி இருக்கு. செய்யறது எல்லாமே பின்னாடி செய்யறோம் சார். பின்னாடி செஞ்சுதான் முன்னாடி வந்து இது கடையா வச்சிருக்கோம். பெரிய ஷாப்பா தான் இருக்கும். நீங்க பாக்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஓகே. அதே மாதிரி நீங்க மரமும் எங்க வாங்குறேன்றத வீடியோல முன்னாடியே சொன்னீங்க. அதையும் காட்டிடுவேன்னு. ஆமா சார். மரமும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் சார். மரமும் காட்டியிருக்கேன். அதையும் பாருங்க சார். நான் இப்படிதான் எடுத்து பண்றேன். கண்டிப்பா. ஏன்னா எதா இருந்தாலும் ஓப்பன் டாக்கா தான் சொல்லிடுறீங்க. ஆமா சார். ஆமா சார். இப்படி நம்ம சொன்னாதான் சார் மக்களுக்கு போய் சேரணும் சார். உங்களுக்கு வந்து நான் தெளிவான மரம் தான் பண்றேன்னா உங்களுக்கு தெரியணும் இல்லீங்களா? கண்டிப்பா. அதனால எல்லாமே காமிச்சிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சார். ஓகே சார். அது வேற மாடல்ஸ்ல என்ன சார் இருக்கு? வேங்க மரம் பண்றோம் சார். வேங்க மரம் நீங்க சொன்னீங்கன்னா தான் வேங்க மரம் பண்ணலாம், படாகு பண்ணலாம் சார். அதுதான் பெஸ்ட் மரம். இப்ப வேங்க, படாக்கு, தேக்கு மரம் தான் பெஸ்ட் மரம். வேற மரம் நான் பண்றதே இல்லை சார். இந்த கண்ட்ரிவுட் மரம் எல்லாம் நான் பண்றது இல்லை சார். லைஃப்ல எவ்வளவு வருஷம் சார் லைஃப் வரும் சார்? நம்ம வாழ்ற வழியும் வர போகுது சார் லைஃப். இதெல்லாம் தேக்கு மரம் சொல்லிட்டு போய் வாழ்ற வழியும் லைஃப் வர போகுது சார். கண்டிப்பா சார். ஆமா சார். டிசைன்ஸ் வேற என்ன டிசைன் சார் இருக்கு? சார் நிறைய டிசைன்ஸ், ஒரு 3000 டிசைன் வச்சிருப்பேன் சார். இப்போதைக்கு நீங்க டிசைனை கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்கு, எவ்வளவு டிசைன் பண்ணி வச்சிருக்கேன் கடையிலேயே பாருங்க. இது வந்து சும்மா என் கடைக்காக வச்சிருக்கிறது தான். நீங்க சொன்ன 3000 டிசைன்ல இருந்து எந்த டிசைன் சொன்னீங்கனாலும் உங்களுக்கு நான்
பண்ணி கொடுத்துருவோம் சார். சார் அது விநாயகர் போட்ட டோர் காமிச்சது இல்லையா, இது மயில் போட்ட டோர். மயில் போட்ட டோர்ல பார்டர் செக்க, இது பார்டர் எல்லாமே பண்ணிருக்கோம். இந்த மாடலையும் பாத்துங்க. அப்படியே உள்ள பாத்தீங்கன்னாக்கா அப்படியே வாங்க சார், கொஞ்சம் உள்ள பாருங்க. எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம கடையில ஸ்டாக் இப்படிதான் இருக்கும். ஓகே, நம்ம டோர்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா குவாலிட்டி நல்லா இருக்கும் சார். மெயினா வந்து நான் குவாலிட்டியை மாத்துறதே கிடையாது. குவாலிட்டினாக்கா பெஸ்ட் குவாலிட்டியா தான் சார் கொடுப்பேன். இங்க எங்க வேணா விசாரிச்சு பாருங்க, இல்ல மரத்தை கூட பாருங்க. ஆனா நேர்ல வந்து பாருங்க, பார்த்த உடனே பெஸ்டா இருக்குதா எடுத்துட்டு போலாம் சார். நம்ம கடையில பெஸ்ட் குவாலிட்டி தான் இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ஆனா மீடியம் குவாலிட்டிக்கு கம்மியா பண்றது இல்ல சார். டோர்ல மீடியம் குவாலிட்டி தான் மெயினா பண்ணுவேன். அதுவே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சொல்லுவாங்க சார். சில இடத்துல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சொல்லுவாங்க. நீங்க பாக்க டோர் மொத்தமே மீடியம் குவாலிட்டி தான். நீங்க ஒண்ணா பாருங்க, எல்லாமே போட்டோ உங்களுக்கு தெரியும், எல்லாமே மீடியம் குவாலிட்டி தான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிடையாது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா இதை விட கொஞ்சம் தான் மாற்றம் இருக்கும். ரேட் வந்து மாறும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா கொடுக்குறேன் சார். நீங்க வந்தீங்கன்னா கடையை தேடி வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே நான் நல்லா பண்ணி தரேன் சார். ஓகே, எந்த டிசைன் வேணாலும் நீங்க பண்ணி தருவீங்க சார். எல்லா டிசைன் நான் தான் சொல்றேன். 3000 டிசைன் வச்சிருக்கேன் சார். 2 கார்விங் மிஷின் வச்சிருக்கேன். 3000 டிசைன் வச்சிருக்கேன். 3000 டிசைன் எதோ ஒண்ணா சொல்லுங்க, எல்லாமே நான் பண்ணி தரேன் சார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கடையில இப்படிதான் இருக்கு, நம்ம கடை இப்படிதான் இருக்குன்னு பாருங்க. நல்லா பண்ணி தரேன் சார். வாங்க, நேர்ல வாங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்துனாக்கா எனக்கு ஆர்டர் கொடுங்க. உங்களுக்கு பெஸ்டா பண்ணி தரேன் சார். எல்லாமே பெஸ்டா பண்ணி தரேன். இப்போ நம்ம ஜன்னல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 600 ரூபாய் சார். வித் ஷட்டர் 12 mm ராடு போட்டு ஷட்டரோட சேர்த்து ஓகே 600 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் சார். டோர் என்ன ரேட் சார்? டோர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 14000 ரூபாய் 10 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். மெயின் டோர் வந்து 10 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா கார்விங் டோர்ல 13 ரூபாயில இருந்து 14 ரூபாய் வரும் சார். கார்விங் பண்ணது வந்து 13 ரூபாயில இருந்து 14 ரூபாய் வரும். பொட்டிப் மாடல் சொல்லுவாங்க இல்லையா சார், இந்த படையப்பா மாடல், இந்த மாதிரி பொட்டிப் மாடல்லாம் பாத்தீங்கன்னா 10000 ரூபாய் ஸ்டார்ட் ஆயிடும் சார். ஓகே, இங்க இருக்கிறதுலாம் என்ன சார்? இங்கெல்லாம் வாசகால் இது இதெல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கானா தேக்கு தான் சார் நான் பண்றேன். இப்போதைக்கு கானா தேக்கு நைஜீரியா 2 கண்ட்ரில இருந்து வர தேக்குல இருந்து தான் சார் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகேங்க சார், எல்லாமே பார்க்க நல்லா ஒரு நல்ல குவாலிட்டி ஹெவியா தான் சார் இருக்கு. ஆமா சார். சார் இது மீடியமா, இது வந்து எல்லாமே செகண்ட் குவாலிட்டி தான் சார் நம்ம பண்றேன். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சொன்னீங்கன்னா எடுத்து பண்ணி கொடுத்துருவேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இது மீடியம் குவாலிட்டியா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் இருக்கும். மத்த கடையில இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பேசுவாங்க, நான் அப்படி பேசுறதே இல்லை சார். உண்மைன்னா உண்மை, அவ்வளவுதான். இதுக்கு பார்க்கிங் எதுவுமே கிடையாது. நான் ஒரு ரேட் பேசுவேன் சார், அதுல வந்து பார்க்கிங் பண்ண மாட்டேன் சார். 10 ரூபா பொருள் நான் சொல்லிட்டு அது 10 ரூபா தான் சார். அதுக்கு மேல பார்க்கிங் எதுவுமே இருக்காது அதுல. கண்டிப்பா சார், ஏன்னா வீடியோல எல்லாமே வந்து ஒரு ஓப்பனாவே சொல்லிடுறீங்க. ஆமா சார். ஆமா, நேர்ல வந்து அப்ப பேச்சு அப்படிங்க இப்படிங்க இல்லாம எதா இருந்தாலும் ஓப்பனா வீடியோல சொல்லிடுறீங்க சார். நான் இப்பயே சொல்லிட்டு பாருங்க சார், பார்க்கிங் கிடையாது. கரெக்டான ரேட் சொல்றேன் சார். உங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான ரேட் சொல்றேன். அதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்கிட்ட நீங்க வியாபாரம் பண்ண போறீங்க சார். பிடிக்கலன்னா வியாபாரம் பண்ண போறது இல்லை இல்லீங்களா? ஏன்னா உங்க சரௌண்டிங்லயே வந்து ஒரு 20 கடை 30 கடை இருக்கும் சார். நீங்க வந்துட்டு என் கடையை விட்டு நீங்க வெளியே போக முடியாது சார். அந்த மாதிரி தான் இருக்கும். பெஸ்ட் பிரைஸா தான் இருக்கும். நம்ம கடையில அப்படிதான் இருப்பேன் நான். பார்க்கிங் பண்ணுமா இல்லன்னு தான் பேசுவோம் சார். அதுல கோவப்படக்கூடாது. நான் வந்து இல்லன்னா இல்லன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க எடுத்துன்னு போற மாதிரி தான் இருக்கும் சார். நீங்க அந்த வார்த்தை வந்து எடுத்துன்னு போற மாதிரி இருக்கும். நான் யூடியூப்லயே இப்படி பேசுறேன்னா அப்ப குவாலிட்டி கொடுக்கணும் சார். நான் குவாலிட்டி கொடுத்தா தான் இப்படி எல்லாம் பேச முடியும். இது ஜாயிண்ட் வந்து 3 ஜாயிண்ட் தான் சார் ஒரு டோருக்கு பண்ணுவேன். ஓகே, ஒரு டோருக்கு 3 ஜாயிண்ட் தான். அதுக்கு தான் ரேட் வந்து நான் 14 ரூபாய் தான் சொல்லியிருக்கேன். 14 ரூபாய் கார்விங் டோர்ல 14000 ரூபாய். 3 அடி இருந்தா 13000 ரூபாய். 3 அடி வாசகால இருந்தா 13000 ரூபாய். 3.5 வாசகால இருந்தா 14000 ரூபாய் சார். கார்விங் டோர் எல்லாமே 14000 ரூபாய். 10 ரூபாயில பொட்டி மாடல் டோர்ல 14000 ரூபாய் சார். ஓகே, 10 ரூபாய் பொட்டி மாடல், சாரி 10 ரூபாய் வந்து 10000 ரூபாய் வந்து பொட்டி மாடல் டோர் சார். ஓகே சார், இப்போ வந்து டெலிவரி வந்து இப்போ சென்னையில இருக்கவங்க டேரக்டா உங்க ஷாப் வந்து விசிட் பண்ணிடுறாங்கன்னு வைங்களா சார். அவுட் ஆஃப் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர்ல ரொம்ப லாங்கா இருக்கு. அவங்கள எப்படிங்க சார் இந்த டோர் வாங்க முடியும்? நம்ம டெலிவரி வந்து நம்ம ஸ்கோப்ல வராது சார். நான் தான் சொல்றேன் சார், நான் கொடுக்குற குவாலிட்டி வந்து மரத்தல் தான் கொடுக்க முடியும். என்னுடைய பேச்சு வந்து மரத்தல தெளிவா கொடுக்குறேன், தெளிவா பண்றேன் சார். டெலிவரியில உங்களுடைய சார்ஜஸ் தான் சார். வண்டி அரேஞ்ச் பண்ற சொன்னீங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணுவேன். காஸ்ட் உங்களுக்கு தான் இருக்கும் சார். ஆனா வண்டி அரேஞ்ச் பண்ணா காசு நம்ம கொடுத்தா நீங்க டெலிவரி அனுப்பிடுவீங்க? கண்டிப்பா சார், கண்டிப்பா. காசு நீங்க கொடுக்கும்போது நான் அனுப்ப முடியாதுன்னு எப்படி சார் சொல்றது? ஓகே, எந்த ஊரா இருந்தாலும் பண்ணிடலாம்ல சார்? பண்ணலாம் சார், பண்ணலாம் சார். அதே மாதிரி இப்போ இந்த ஃபிட்டிங்லாம் எப்படி சார் நீங்க பண்ணி தருவீங்களா ஆள் வச்சு? கண்டிப்பா. ஆனா வெளியூரா இருந்தா பண்ண முடியாது. சென்னையில இருந்தா கண்டிப்பா பண்ணி தரலாம் சார். வாசக்கால் கலகா ஃபிட்டிங் பண்ணி எல்லாமே தரல சார். டோர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தரலாம் சார். அதுக்கெல்லாம் ஆள் நம்ம ரெடியா தான் வச்சிருக்கோம் சார். ஓகே, இது எப்படி சார் வார்னிஷ் பண்ணி தான் வருமா டோர்? இல்ல வராது சார். வார்னிஷ் பண்ணி வரவே வராது சார். வார்னிஷ் பண்ணாக்க எந்த தூரம் என்ன மாடல் என்ன மரம் போட்டுருக்க உங்களுக்கு தெரியாதே சார். நீங்க நேச்சுரலா பாக்கணும். என் கடையில வந்து நேச்சுரலா பாக்கணும் சார். இங்க வந்து பாக்கணும், பாத்துட்டு எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா தான் சார் அதிகம் பண்ணுவேன். ஓகே, கண்டிப்பா. போன்லயே பேசிட்டு அங்கிருந்து ஆர்டர் சொல்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான் சார். வந்து பாத்துட்டு விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அப்பயே தெரிஞ்சிடும் சார். நான் வந்து பாத்துட்டு நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பண்ணி தந்துடலாம் சார். சார் மேக்ஸிமம் நான் வந்து நிறைய ஸ்டாக் வச்சிருப்பேன். அது உங்க ஸ்டாண்டர்ட் சைஸா இருந்துச்சுன்னா நீங்க உடனே எடுத்துன்னு போயினே இருந்துடலாம். அப்படி இல்லைனாக்கா எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த சைஸ் நான் பண்ணி கையில கொடுத்துருவோம் சார். டைம் ரொம்ப நாள் எடுத்துக்க மாட்டேன் சார்.
நான் நீங்க ஏதோ ஒரு டைம் வர்றீங்கன்னு வைங்களேன், அந்த டைம் நான் மேக்ஸிமம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம் சார். ஓகே சார், இப்போ நீங்க இந்த வாசகால் ஜன்னல் அதெல்லாம் பத்தி பேசுனீங்க. இப்போ இந்த ஜன்னல் பத்தி செய்யறதால கூட சொன்னீங்க சார். எல்லாமே பின்னாடி செய்யறோம், அதுதான் காட்ட போறேன். நம்ம கடைக்கு பேக் சைடு தான் சார் குடோன்னு. நம்ம அப்படியே பின்னாடி போய் பார்ப்போம், எப்படி பண்றோன்றதை காட்டுறேன் சார். ஓகே சார், அதுக்கு முன்னாடி வந்து இந்த மிஷின்ல வந்து ஒரு டோர் வந்து எப்படி ஆப்ரேட் பண்றது அது ஒரு வீடியோ பார்த்துலாமா சார்? சார் கண்டிப்பா வாங்க சார், அதையும் ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன் வாங்களேன் சார். நம்ம கார்விங் எப்படி பண்றது நீங்க மேனுவலா பார்க்கலாம் சார். நீங்க பாருங்க, நான் இப்ப பண்றேன். நம்ம மிஷின் ஆன் பண்ணா இந்த மாதிரி கார்விங் போட்டு வரும் சார். நான் வேற ஆளுகிட்ட இருந்து பண்ணலாம் நான் சொன்னேன்ல சார். இந்த கடையில ஒரு மிஷின் இருக்கு, பக்கத்துலயே ஒரு மிஷின் இருக்கு, 2 மிஷின் இருக்கு சார். இதுல தான் கார்விங் பண்ணி தரேன். அதனால தான் ரேட் வந்து பெஸ்டா தரேன் சார் நான். இதுல மிஷின் ஆட்டோமேட்டிக்கா வேலை பார்த்துருமா சார்? ஆமா, மிஷின் வேலை பார்ப்போம், பாதி வேலை நம்ம கையிலயும் பார்க்கணும் சார். சுத்தம் பண்ணி கீ தெளிச்சு பண்ணணும் சார். அதனால இதையும் பண்ணணும் சார். ஒரு மனுஷன் பண்றது அழகா ஒரு மிஷின் பண்ணிட்டு சார் கொஞ்சம் ஈஸியா முடிக்கிறதுக்காக தான் சார் மிஷினே வந்திருக்கு. கண்டிப்பா வேலை வந்து இது வந்து 4 நாள் செய்வாங்க சார். ஒரே நாள்ல நமக்கு விஷயத்தை முடிச்சு கையில கொடுத்துரும் சார். அதனால பெஸ்டா நம்ம எவ்வளவு பாசிட்டிவ் இருக்கணும்னு இருக்குல்ல. நீங்க அப்டேட்டான விஷயத்துக்கு எல்லாமே மாறிட்டோம், நம்ம அப்டேட்டா பண்ணணும்ல சார். அதுக்காக தான் எல்லாமே மிஷின்ல பண்ற மாதிரி தான் சார் பிளான். அது எந்த டிசைன் என்ன பண்ணிடலாம்ல சார்? எல்லா டிசைனும் பண்ணலாம் சார். 2000 டிசைன் 3000 டிசைன் வச்சிருக்கேன் சார், நான் கையிலே வச்சிருக்கேன். உங்களுக்கு அனுப்புவோம் சார். நீங்க கேட்டீங்கன்னா அந்த டிசைன் அனுப்புவேன், நம்ம பண்ணி கொடுத்துறோம் சார். சார் நம்ம மேனுஃபேக்சர் பின்னாடி பேக் சைடு தான் பண்றோம் சொன்னோம் இல்லையா சார்? கடை பேக் சைடு பண்றோம்னு சொன்னேன் இல்லையா சார்? ஆமாங்க சார். இப்போ பாத்தீங்கன்னா இங்க தான் மேனுஃபேக்சர் பண்ற ஏரியா. ஓகே, எப்படி பண்றோம்னா பாத்துங்க. ஓ, இது எல்லாமே மேனுஃபேக்சர் பண்றா சார்? ஆமா சார், ஆமா சார். வாசகால் ஜன்னல். ஓகே, இது வந்து ஜன்னல் ஐட்டம். ஆமா, ஜன்னல் ஐட்டம் சார். இது வந்து ஓகே சார். இது அப்படியே பாருங்க சார். இதை பாருங்க, இந்த ஜன்னல் இப்படிதான் வரும். நான் உங்களுக்கு கொடுக்க போறது இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே வாசகால் ஜன்னல். ஆமா, அப்படியே பாத்தீங்கன்னா ஷட்டரோட சேர்த்து தான் சார் ஜன்னல். ஓ சரிங்க சார். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்க கேட்கறது 600 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் சொன்னேன்ல சார்? ஆமா, இந்த மாதிரி செட்டா கொடுத்துருவேன் சார். சார் இந்த வேலை எல்லாம் எவ்வளவு சீக்கிரத்துல முடிக்கணும்னு நினைக்கிறது உங்களுக்கு ஈஸியா பண்ணி கொடுத்துருவோம் சொல்றேன்ல சார். இதெல்லாம் மிஷின் மூலியமா பாதி பண்ணிவிடுவோம் சார். மிஷின்ல ஹோல்ஸ் போடுறது. ஓகே, இது ஹோல்ஸ் போடுற மிஷின் சார். இது சூப்பர் சார். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிண்டில் மிஷின் சொல்லுவாங்க. அடுத்தது ஓகே, எல்லாமே இந்த மாதிரி மிஷின்ல ரெடி நம்ம இங்கே பண்ணிக்கிறோம் சார். இது வெளியில போற வேலையே இல்ல, இங்கே பண்ணிக்கிறோம். எல்லாமே டோர் பண்றது தான் பொட்டிபிளா இதுலயே பண்ணிக்கலாம். இது இழைக்கிறது போறது எல்லாமே இந்த மாதிரி மிஷின்ல பண்றது தான் சார். மரத்தை வந்து இழைக்கிறது, அடுத்த பிறகு நான் சொன்னேன் இல்லைங்களா சார்? அடுத்த பிறகு இழைக்கிறது இந்த செட்ல வந்துரும். ஏச்சு அப்படியே நம்ம டோர், வாசகால், ஜன்னல் எல்லாமே இங்க செஞ்சிருவோம் சார். ஸ்டாக் இங்கேயும் வைப்போம், கடையில ஃபுல்லா ஸ்டாக் வச்சிருப்போம் சார். ஓ, எப்போ உங்ககிட்ட ஸ்டாக் இருக்குமா சார்? சார் ஸ்டாக் நிறைய வச்சிருப்பேன். சாக்கு இல்ல உங்க சைஸுக்காக சாக்கு இல்லைனாக்கா அதை மட்டும் செஞ்சு கொடுத்துருவோம் சார். அதுக்கு மட்டும் டைம் கேட்பேன் சார். அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு கஸ்டமைஸ் ஆப்ஷன் மாதிரி கேட்பாங்க, எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க போது அந்த மாதிரிலாம் எப்படிங்க சார்? சார் கண்டிப்பா பண்ணி தரணும் சார். அந்த ஆப்ஷன் இருந்தா கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலாம் சார். ஓகே, ஏன்னா ஒரு இந்த அளவு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஆமா, அதுதான் நான் சொல்லிட்டேன் சார். நம்ம ஸ்டாக் நிறைய வச்சிருப்பேன். இது வந்து ரெகுலரா வச்சிருக்கேன். ரெகுலர் சைஸ்ல ரெடி பண்ணி. ஆமா, அன்சைஸ் அந்தனாக்க உங்களுக்கு அதுக்காக செஞ்சு கொடுத்துடலாம் சார். ஓகே சார், அதாவது அந்த இது செய்யும்போது அதுக்கேற்ற மாதிரி மிஷின்ஸ் அது இதுக்கு. ஆமா, எல்லாத்தையும் மிஷின் இருந்தா தான் சார். இன்னைக்கு வந்து முடிக்கணும் சார், வேலையை முடிக்கணும். பரபரப்பா இருக்கு சார், உலகம் வந்து பரபரப்பா போயிடுச்சு. நம்ம சீக்கிரமா அப்டேட்ல இருக்கணும் சார். நான் அதனால தான் இதெல்லாம் இந்த மிஷின் எல்லாமே இருந்துச்சுனாக்கா நம்ம சீக்கிரமா பண்ணி கொடுத்துடலாம் சார். ஓகே சார், அதாவது வாசகால் அப்புறம் வந்து கதவு, ஜன்னல் எல்லாமே வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே உங்ககிட்ட கிடைச்சிரும். ஆமா, கிடைச்சிரும் சார், கிடைச்சிரும் சார். சார் அதே மாதிரி வந்து இப்போ வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஏதாவது ஒரு ஆஃபர் மாதிரி கொடுப்பாங்க, நீங்க எதுவுமே ஆஃபரே தரல? இல்ல சார், 10 ரூபா பொருள் நான் 10 ரூபானே தான் சொல்ல போறேன் சார். அதனால ஆஃபர்லாம் இல்ல சார். 10 ரூபா பொருள் 10 ரூபான்னு பேசுவோம் சார். ஓகே, பெஸ்டான பிரைஸா சொல்லிடுறீங்க. ஆமா, பெஸ்ட் பிரைஸ் தான் சார் பேசுறது. ஏன்னா வந்துட்டு நம்ம இங்க நிறைய கடை இருக்கு, எங்கேயுமே நிறைய கடை ஆயிடுச்சு. இப்போ நம்ம பெஸ்ட் பிரைஸ் சொல்லணும். இப்ப கேட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் கேட்டு அங்க குறைஞ்சிருது இங்க குறைஞ்சிருது அந்த திங்கிங்கே வரக்கூடாது சார். நம்ம கரெக்டான ரேட் சொல்லலாம், அது கஸ்டமருக்கும் பிடிக்கும் சார். ஓகே, எங்க வரலாம் அந்த அளவுக்கு. ஆமா சார், போயிட்டு கூட வந்துருவாங்க சார். நான் இவ்வளவு நாள் பண்ணிக்கிறது போயிட்டு கூட எங்கிட்ட வந்து எல்லாருமே போயிட்டு வந்து எடுத்து போனவங்க தான் சார். பெஸ்டா கொடுத்துருவேன் சார். குவாலிட்டி சார், நம்ம மெயினா பாக்குறது வந்து குவாலிட்டி தான். நான் குவாலிட்டி வந்து பேக்லயே வரமாட்டேன், அது சுத்தமா கரெக்டா கொடுத்துருவோம். ஓகே, இதெல்லாம் வாசகால் ஜன்னல்லாம் வந்து இதெல்லாம் என்ன மரத்துல சார் செய்யறது? எல்லாம் தேக்கு மரம் தான் சார். சொன்னாதான் சார் மத்த நீங்க ஏதாவது ஆர்டர் இந்த மரத்துல பண்ணி கொடுங்க சொன்னாதான் சார் நான் அடுத்த மரத்தை பண்ணுவேன். ஓகே, ஆனா மிக்சர் மரமே இல்ல சார் என் கையில வந்து. மிக்சர் மரமே கிடையாது. இந்த மரத்துல பண்ணிடுவோம் அந்த பயமே தேவையில்லை சார். தேக்கு மரம் சொல்லி வாழையை விட்டாச்சுன்னா தேக்கு மரம் தான் சார். அப்படியே கஸ்டமருக்கு டவுட்டா இருந்தா நீங்க ஆச்சாரிய கூப்பிட்டு கூட செக் பண்ணிக்கலாம். 100% நானே 100% சொல்லிட்டேன் சார். அப்புறம் தேக்கு மரம் தானே சார், 100% ஆச்சாரிய கூப்பிட்டு வந்து செக் பண்ணலாம். ஏன்னா நம்பி செக் பண்ணாதே எத்தனை போலாம் சார். அப்படி சொல்றேன் நான். கண்டிப்பா அந்த செக் பண்ணதே கேரண்டி. ஆமா, நீங்க அவங்க போய் செக் பண்ணிட்டு இது ஏதாவது சொன்னாங்கன்னாக்கா என்ன வந்து நீங்க கேட்கலாம், ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு என்ன தாராளமா கேட்கலாம். நீங்க ஆச்சேரி கூட்டு வந்து செக் பண்ணாலும் சரி, இல்ல ஆச்சேரி இல்லாம வந்தாலும் சரி, என்னை நம்பி வந்தீங்கன்னா உங்களை அப்படிதான் இருப்பேன்.
சார் இப்போ நீங்க சொல்ற ரேட் வந்து இப்போ எவ்வளவு நாள் வரைக்கும் இந்த ரேட் இருக்குங்க சார், இல்ல எப்படி ரேட் ஏதாவது மாறும்? அது ரேட்டு மாறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அன்னைக்கு மாத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சார். ஓகே, இப்போ இப்போதைக்கு சொன்ன வரைக்கும் ரேட் வந்து ஒரு இருக்கும் சார் ஓரளவுக்கு. சார் இது இப்போ 2 வருஷமா 4 வருஷமா 3 வருஷமா பண்ணிட்டு தான் சார் இருக்கும். டக்கு டக்குலாம் மாறாது சார். மேக்ஸிமம் டக்கு டக்குலாம் மாறதுக்கு வாய்ப்பு தாங்க இருக்கும். ஆமா ஆமா, டக்கு டக்குலாம் மாறாது சார். நாங்க பண்றது எல்லாமே ஒரிஜினல் தேக்கு மரத்துல இருந்து தான் பண்றோம். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. உருட்டை மரத்துல இருந்து தான் எடுத்து பண்றோம். தேக்கு மரம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட். ஓ, இது எல்லாமே தேக்கு மரங்களா சார்? ஆமா சார், எல்லாமே தேக்கு மரம் தான். இது நான் கானா தேக்கு, நைஜீரியா தேக்கு, கொலம்பியா தேக்கு, இந்த 3 கண்ட்ரில இருந்து நாங்க வர வச்சு பண்ணி கொடுக்குறது சார். ஓகே சார், அதாவது வந்து இப்போ எந்த கடைக்காரங்களும் இந்த மாதிரி லைவா காட்ட மாட்டாங்க, ஆனா நீங்க எல்லாமே ஓப்பனா இல்ல காட்டுங்க சார். ஓப்பனா காட்டினா தானே சார். இப்போ அவங்கவுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி பேசுறாங்க இல்லைங்களா, அது செய்யக்கூடாதுண்ணா. தெளிவா இருக்கணுன்றதுக்காக தான் சார் இந்த வீடியோவை நான் போடுறேன். நான் நீங்க வாங்க, பக்காவா ஒரிஜினல் தேக்கு மரத்துல இருந்து தான் பண்ணி கொடுக்கறது. 100% கேரண்டி, வாரண்டி எல்லாமே இருக்கு சார் நம்மளாண்ட. ஓகே, அது எப்படி கட் பண்றதுன்னு காட்டுறேன். கட் பண்ணி ஆமா, கட் பண்ணி எங்கிருந்து எடுக்கிறோம், கட் பண்ணி எப்படி வெளியே வருதுன்றது காட்டுறேன் சார். சார் இதுதான் மரம் எப்படி செய்யறாங்கன்றது காட்டுறேன். எப்படி கட் பண்ணி வெளியே வருதுன்றது உங்களுக்கு காட்டுறேன் சார். வந்து பாருங்க சார். நம்ம மரத்தை வாங்கி கட் பண்றது எப்படின்றது இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம் சார். சார், இந்த மரத்தை வந்து எப்படி கட் பண்றது இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். தேக்கு மரம் தான் பண்றது. எல்லாமே தேக்கு மரம். ஆமா சார், எல்லாமே தேக்கு மரம் தான் சார் பண்றது. அப்படி கேட்டீங்கன்னாக்கா வேங்க மரம் இல்லைன்னா படாக்கு, இது 2 ஆப்ஷனும் இருக்கு நம்மளாண்ட. இது கேட்டா இந்த ஆப்ஷனையும் நம்ம பண்ணி தரோம் சார். ஓகே, எல்லாமே எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க, எப்படி கட் பண்றோம், எப்படி எந்தெந்த மரம் எடுத்துன்றது ஃபர்ஸ்ட் பாத்தீங்க நீங்க. இப்போ நம்ம எப்படி அறுக்குறோன்றதே பாக்குறீங்க சார். மரம் எப்படி கட் பண்றோன்றதை நீங்க நேர்ல பார்க்கலாம் சார். ஓ, எல்லாமே மரம் கட் பண்றதா சார்? ஆமா சார், கட் பண்றது நம்ம தேவையான சைஸை கட் பண்றதா சார் இது. ஓகே, இது ஆட்டோமேட்டிக்கா கட் பண்றோமா? ஆமா, கட் பண்றோம். ஆல் மேனுவலா ஆளும் வேலை பார்க்கணும், வேலை பார்க்கணும், மிஷின் கட் பண்ணி கையில கொடுத்துறோம் சார். ஓகே சார். இந்த மாதிரி வந்து லைவா எப்படி பண்றோன்றத எல்லாமே ஓபனா காட்டியிருக்காங்க. ஆமா சார், வீடியோ பார்த்தாக்க தெரியணும் இல்ல சார். போதே உங்களுக்கு அந்த உண்மை தன்மை என்னன்னு தெரிஞ்சிரும். ஆமா சார், அதுக்கு தான் பண்றேன். ஏன்னா நிறைய பேர் வந்து மரம் வீடியோல ஒன்று சொல்லுவாங்க, நேர்ல வந்தா அந்த மரம் போயிடு இல்லை, இந்த மரம் இல்லைன்னுவாங்க. கண்டிப்பா இது அப்படியே நீங்க லைவாவே நீங்க பாத்துக்கலாம், எப்படி மரம் கட் பண்றாங்க. அதை மிஷின் வச்சு ஆப்ரேட் பண்ணி அப்படியே வருது லைட்டா சார். கட் பண்ணிட்டு பிறகு எப்படி வரும்ன்றது அப்படியே லைவா பாத்துக்கோங்க சார். ஓகே, இந்த மாதிரி வந்து பக்காவா வந்துருவாங்க சார். இது நம்ம கட் பண்ணி வந்த பிறகு என்ன சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கிறது சார். இந்த மிஷின்ல பண்ணி எடுத்துக்கலாம் சார். எந்த இப்போ கட் பண்ணி வர்றது எப்படி வருதோ இது தேவையான சைஸ் கட் பண்றது சார். நம்ம அளவுக்காக கட் பண்ற ஒரு சைஸ் சார் இது. இந்த மிஷின்ல பண்றது சார். மரம் கட் பண்ண பிறகு பிளைனிங் பண்ணிட்ட பிறகு நம்ம தேவையானது ஸ்லாப் போட்டு வச்சிருப்போம் சார். எல்லாமே ஸ்லாப்ல போட்டு அடிக்க வச்சிருப்போம். தேவையான சைஸ் எடுத்து மறுபடியும் வேலை பார்க்கறது நம்ம வாசல் ஜன்னல் செஞ்சு கையில கொடுத்துருவோம் சார். டோரு வாசல் ஜன்னல் செஞ்சு கொடுத்துருவோம் சார். ஓகே சார், இன்னொரு வாட்டி ஏதோ நம்ம கடை வந்து எக்ஸாக்ட் எங்க லொகேட் ஆகுன்னு சொல்லிடுங்க சார் ஒரு வாட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா புத்தாகரம் சர்வீஸ் ரோடு, சென்னை புத்தாகரம் சர்வீஸ் ரோடு, கமலம் நகர் சார். சர்வீஸ் ரோட்ல வரும். இது நம்ம பைபாஸ் தாம்பரம் டு எண்ணூர் பைபாஸ் ரோடுக்கு கீழே இருப்போம் சார், சர்வீஸ் ரோட்ல சார். இது எல்லாமே நம்ம சொல்லிட்டாச்சு. உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க. நம்ம லொக்கேட் பண்ணியிருக்கோம். இந்த வாட்ஸ்அப்ல வந்து நம்ம வந்து இந்த ஏரியா வந்து லொகேஷன் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து பண்ணிக்கலாம் சார். சார், சென்னையில் இருக்கீங்க, நேராக வந்து விசிட் பண்ணி பாருங்க. நம்ம கடை வந்து பெஸ்ட்டாக பண்ணி தரோம். நன்றி, வணக்கம் சார்.